வெல்கம் டு மை சேனல் ஃபாசிலி ஷார்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் சேவக்காடுலேருந்து நாங்கள் இப்போ அதரம்பள்ளி தான் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் அதரம்பள்ளி போகிறதுக்கு பார்த்திங்கன்னா குருவாயூர் வந்து தான் வரணும். ஸோ அப்படி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த ரூட் தான் இது. ஸோ போகிற வழியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக காட்டுறோம் பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஒரு மியூசியம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ மியூசியம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்து போகிற வழியை பார்த்திங்கன்னா ஒரு ஜூ ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க, நேஷ்னல் ஜூ. ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் போனோம். ஸோ அதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போனோம். ஸோ அந்த ஜூக்குள்ளேயே வந்திங்கன்னா ஒரு பாம்பு பண்ணைன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நிறையா வகையான பாம்புகள் அங்கே நிறைய இருந்துச்சு. ஸோ அதையும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது, ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சுது, வீடியோலாம் எடுக்க முடிஞ்சுது. ஸோ அங்கே வீடியோ எடுக்க அலௌடில் பட் நாங்கள் தெரியாமல் தான் எடுத்தோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு தீம் பார்க் ஒன்று இருந்துச்சு. அதாவது அதரம்பள்ளி போகிற வழியிலே பார்த்திங்கன்னா ஒரு அதரம்பள்ளிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் முன்னாடி பார்த்திங்கன்னா தீம் பார்க்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா தீம் பார்க் நம்ம பிளாக் தண்டர் மாதிரி ஒரு தீம் பார்க் தான் அதுவும். ஸோ அப்படியே நாங்கள் உள்ளெல்லாம் போல் என்ட்ரி டிக்கெட்லாம் கொஞ்சம் கூட இருக்கும். அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். அன்றைக்கி நாங்கள் போகும்போது சரியான மழை. ஸோ மலையில் தான் போனோம். போகிற வழியில் ஒரு அழகான ஒரு டேம் மாதிரி அழகாக ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, அதையும் போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு போகிற வழியிலே போகும்போது. ஸோ நீங்கள் பார்க்குறது அந்த வாகச்சல் அப்படிங்கிற ஒரு இடத்தோட ஸோ அந்த ரிவருக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு தொங்கு பாலம் மாதிரி ஒன்று கட்டியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த தொங்கு பாலம் பார்க்கவே நிறைய பேர் அங்கே நின்று செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் எடுத்தோம். நாங்கள் போகும்போது மழை வேறையா, அங்கே மேகமூட்டம்லாம் அப்படியே அந்த மலையில் பட்டு சூப்பராக இருந்துச்சு போகிற வழியில். ஸோ இதான் தொங்கு பாலம். இங்கே நிறைய போகிற வழியில் அங்கே ஒரு யானை நின்றுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நிப்பாட்டி பார்த்தோம். பட் யானை பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் தெரிஞ்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டோம். அதரம்பள்ளி ஃபால்ஸ். இது வந்து நம்ம மேலே இருக்கிற ஒரு டாப் இது. ஸோ நம்ம கீழே இறங்கி போனால் தான் நம்ம பக்கத்தில் போய் பார்க்க முடியும். ஸோ மேலே நாங்கள் போகும்போது மழை ஏறினால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் தண்ணி நிறைய வந்துட்டு இருந்துச்சுங்க. அப்படியே நாங்கள் கீழே ஸ்பாட்டுக்கு அப்படியே அங்கேருந்து கீழே இறங்கி வரணும். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப லென்த்தாக இருக்கும் இறங்கி வரதுக்கு. கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் கிட்டே இருக்கும். ஸோ இறங்கி வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வியூ ஒன்று பார்க்கலாம். அதரம்பள்ளி ஃபால்ஸ். இங்கே தான் நிறைய ஷூட்டிங்ஸில் எடுத்திருக்காங்க இல்லையா.
நீ சொல்லலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் மேலே வந்துட்டோம். ஸோ மேலே வந்துட்டு நாங்கள் அதிரம்பள்ளியிலேருந்து வால்பாறை போகலாம் அப்படின்ட்டு அப்படியே அந்த வழியாக போனோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அந்த செக் போஸ்ட் தாண்டிடணும். அதிரம்பள்ளி செக் போஸ்ட் அப்போ தான் உள்ளே விடும். ஸோ இது முடிச்சுட்டு நாங்கள் நேராக வால்பாறை போனோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வால்பாறை வீடியோ ஷேர் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.